ஸ்பாட் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஓகே, ஒரு கிரிப்டோ கரன்சி ஸ்பாட் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிறாரு. கிரிப்டோ கரன்சி ஸ்பாட் ட்ரேடிங்னு சொன்னால் ஸ்பாட்டில் ஒரு கிரிப்டோவை வாங்கி ஸ்பாட்டில் ஒரு கிரிப்டோவை விற்கிற, அது லாபத்துக்கு விற்றாலும் சரி நட்டத்துக்கு விற்றாலும் சரி. நீங்கள் லாபத்துக்கு விற்பீங்கன்னு சொன்னால் லாபம், நட்டத்துக்கு விற்பீங்கன்னு சொன்னால் நட்டம். ஸோ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஏங்கிற ஒரு காயின் ஒன்று இருக்குது. ஏங்கிற காயின் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஃப்ளக்சுவேட் ஆகாமல் இருக்கிற காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேபிள் காயின் சொல்லுவாங்க. அது ஒரு ரியல் வேர்ல்ட் அசட்டோட அதோட பெருமதியில் இருக்கும். உதாரணத்துக்கு யூஎஸ்டிடிங்கிற காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் US டாலர் பெருமதியிலே இருக்கும். ஸோ அது மேலே கூடி குறையாது. அதே மாதிரி USDCன்ற ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்குது. டாயின்னு ஒரு சொல்லி ஒரு ஸ்டேபிள் காயின் ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் US டாலர் பெருமதியிலேயே இருப்பாங்க. ஓகே, அவங்க ஃப்ளக்சுவேட் ஆக மாட்டாங்க. அதை தாண்டி மற்ற காயின்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின், எத்தூரியம் அது மாதிரியான காயின்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காயின்ஸ் இதை மாதிரியான அசெட்டுகளோட, அதாவது US டாலரோட ரிலேட் பண்ணி ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ இன்றைக்கு பிட்காயின் பெறுமதி 63,000 US டாலர் இந்த நான் வீடியோ செஞ்சுட்டு இருக்க டைமுக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி 65,000 US டாலர் அடிக்கலாம். அதுக்கு பிறகு 50,000 USDT கூட வரலாம். ஸோ அதுக்குரிய காரணம் என்ன சொன்னால் அது இந்த US டாலர் வேல்யூவோட கூடி குறையுது. ஓகே, ஸோ இப்படி கூடி குறையிறத கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக இப்படி கூடி குறையிறத வச்சு நம்ம விலை குறையக்குள்ளே வாங்கி விலை கூடக்குள்ளே விற்று லாபம் பார்க்குறதுக்கா இந்த நார்மலாக இந்த ஸ்பாட் ட்ரேடிங். இது நம்ம கோல்டு வாங்கி விற்கிற மாதிரி நம்ம ரியல் வேர்ல்டில் ரிலேட் பண்ணலாம். இப்போ கோல்டு விலை குறையக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க, கோல்டை நம்மளோட எல்கேஆருக்கோ USDக்கோ கனடியன் டாலருக்கோ ரிலேட் பண்ணி வாங்கிட்டு அது ரிலேட்டடாக அது விலை கூடி போகக்குள்ள நம்ம விற்றோம்னு சொன்னால் ப்ராஃபிட். நம்மளுக்கு விலை குறையக்குள்ளே விற்றோம்னு சொன்னால் நம்மளுக்கு நட்டம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் இன்னொரு விஷயம் வந்து ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட், ஃப்ளோட்டிங் லாஸ்ட்னு சொல்லி. உதாரணத்துக்கு நீங்கள் $10 பெறுமதியான ஒரு ஏங்குற கிரிப்டோ கரன்சியை வாங்கிட்டீங்க. அதோட பெறுமதி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $11 காட்டுதுன்னு சொன்னால் அது உண்மையான ப்ராஃபிட் இல்லை. அப்போ 10க்கு வாங்கினீங்க, 11 ஆகுதுன்னா $1 உண்மையான ப்ராஃபிட் இல்லை. அதோட பேர் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட். ஏன் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னா நீங்கள் அதை திரும்ப அந்த பழைய ஸ்டேபிள் காயின் மாற்றுற வரைக்கும் அது உண்மையான ப்ராஃபிட் இல்லை. இப்போ நீங்கள் அதை வச்சிருக்கீங்க, திரும்ப நாளைக்கு திரும்ப அது விலை குறைஞ்சி $10 வாங்கினது திரும்ப $9 காட்டுதுன்னு சொன்னால் அது லாஸ் இல்லை உங்களுக்கு, அது ஃப்ளோட்டிங் லாஸ். ஓகே, ஃப்ளோட்டிங் லாஸ்னா நீங்கள் அவரத்தை வச்சு நீங்கள் மற்ற ஸ்டேபிள் காயினை மாற்றினா தான் நட்டம். அப்படிலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்ப பழைய ரேட்டுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு பெனிக் செல்லர் இல்லை பெனிக் பையர், நீங்கள் $10 வாங்கிட்டீங்க, அது $9 இப்போ காட்டுதுன்னு சொன்னால் ஐயோ $9 போய் நட்டப்பட போகிறேன்னு சொல்லி பயத்தில் ஓடி போய் விற்பீங்கன்னு சொன்னால் அது உண்மையான ரியல் லாஸ். 10க்கு வாங்கினீங்க, 9 விற்றுறீங்க, $1 நட்டம். இதே கோல்டுலேயும் செய்யலாம். நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுட்டீங்க, அவசரமாக கோல்டு தேவைப்படுது, ஆனால் இப்போ நீங்கள் வாங்கின விலையோட குறைய இருக்குன்னு சொல்லி நீங்கள் விற்றுட்டீங்கன்னா அது நீங்கள் நட்டம். ஸோ இதுதான் ரியல் ஸ்பாட் ட்ரேடிங். ஓகே, ஸோ இதை நீங்கள் செய்கிறதுக்கு 2 விஷயம் நீங்கள் செய்யணும். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்றும் செலாக்கள் செய்வாங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் பார்ப்பாங்க செலாக்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த கிரிப்டோவை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த கிரிப்டோ ப்ராஜெக்டை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் மேலே நல்ல ப்ராஜெக்ட் தானே, இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இதில் உண்மையை பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த காயின் ஃபியூச்சரில் நல்லா போகிறது சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா கிராஃபை வச்சு நம்ம அதில் நிறைய இண்டிகேட்டர், ஃப்ரீ இண்டிகேட்டர், பெய்டு இண்டிகேட்டர், அப்படி இண்டிகேட்டர் இல்லாமல் கூட நீங்கள் கிராஃப்ஸோட மூவ்மெண்ட்ஸை வச்சு இதுக்கு பிறகு இந்த கிராஃப் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ட் மாதிரி பண்ணி அதில் பெஸ்ட்டான என்ட்ரியல் எடுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொன்னால் மார்க்கெட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, ஒரு அந்த கிரிப்டோவில் எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் இருக்கிற, எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குதான்னு சொல்லி. எக்ஸ்ட்ரீம் க்ரீடுன்னு சொன்னால் எல்லாருமே கிரிப்டோவை நல்லா பாசிட்டிவாக பேசிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் கூட நம்ம வாங்குறது ரிஸ்க், ஏன்டா எப்போ வேணாலும் மார்க்கெட் கீழே வரலாம். அதே சமயம் சில எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கும், பேட் நியூஸ் என்ன வந்திருக்கும், ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும், நல்லா மார்க்கெட் நல்லா கீழே இறங்கியிருக்கும். அப்போ எல்லாருமே பயத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கிரிப்டோ வாங்குற நல்ல மேண்டா அந்த டைமில் வாங்கினா அதுக்கு மேலே கிரிப்டோ மேலே போகும். ஆனால் எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே மாற்றி செய்கிற எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் இருக்கக்குள்ள போய் வாங்குற, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் வந்தால் போய் விற்று நட்டத்தில் விற்கிற. ஸோ இது 3 அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங். ஆனால் கிரிப்டோ கரன்சிக்குள்ளேயும் கேம்பிளிங் இருக்குது. அந்த கேம்பிளிங் என்னென்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், இந்த இப்படி வாரது எல்லாமே கேம்பிளிங். அது எப்படின்னு சொன்னால் கிராஃபில் பெட் கட்டுற, நீங்கள் உண்மையாக அந்த அசெட்டை வாங்கி ஹோல்ட் பண்ணி விற்கிறல நீங்கள் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் எப்படி நீங்கள் கெசினோ சென்டர்களுக்கு போய் அங்கே இருக்கிற குதிரை, கழுதை, மாடுல எல்லாம் நீங்கள் பெட் கட்டுவீங்களோ அதே மாதிரி இங்கே கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காயின் கிராஃபில் இந்த கிராஃப் மேலே போகுமா, ஓகே கீழே வருமானு சொல்லி பெட் கட்டி, நீங்கள் பெட் கட்டின மாதிரியே போகும்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட், நீங்கள் பெட் கட்டினதில் இருந்து மாறி போகும்னு சொன்னால் லாஸ். இது சொன்ன உடனே அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற கெம்பிளர்ஸுக்கெல்லாம் சரியான சூடாகி என்கிட்ட
கத்துவாங்க வந்து காமெண்ட்டில் பெரிய பெரிய நாங்கள் படித்து செய்கிறோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியுமா உனக்கும், நாங்கள் டெக்னிக்கல் பண்ணி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணும், நீங்கள் டெக்னிக்கல் பண்ணி கேம்லிங் பண்ணுறதுல என்ன பிரயோசனம் கைஸ்? சூது விளாட்றதுக்கு என்ன உங்களுக்கு அனாலிசிஸ்? ஸோ அந்த அனலைசிஸை பண்ணி பிரயோசனமான விஷயங்கள் செய்யுங்க. அனலைசிஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ இப்படி ஃபியூச்சர் ட்ரேடிங் அறப்படிச்சு செய்ய போய் 7,000 8,000 10,000 $20,000 லொஸ்ட் ஆகினாக்கள் கூட எனக்கு தெரியும். அவங்களோட ஸ்டோரிஸ் கூட நான் HBU தமிழுங்கிற டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். வண்டா போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கையை முடிக்கிற கட்டத்து கூட தப்பான முடிவுகள் எடுத்திருக்காங்க இந்த கேம்பிளிங் வேலை செய்ய போய். ஸோ அதனால் கேம்பிளிங் வேலையில் செய்யாதீங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் என்ன இருந்தோன்னா, கிரிப்டோக்குள்ளே யாரோ ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் செய்து சொல்லுவான்னு வெளிப்பட்டு அவனை பார்த்து போய் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நல்ல லெவரேஜில் வச்சு செய்கிற, அப்படியே ஃபுல்லாக லொஸ்ட் ஆகினது பிறகு ஆகள்கிட்ட போய் சொல்கிறேன், நான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் செஞ்சேன் பயங்கர லொஸ்ட்டு, சரியான ஹை ரிஸ்க் உண்டு. இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் செஞ்சால் அது லொஸ்ட் இல்லை, நீங்கள் செஞ்சது கேம்பிளிங் ப்ரோ. நீங்கள் கேம்பிளிங் பண்ணினா அப்படி தான் லொஸ்ட் ஆவீங்க கேவலமாக. ஸோ அப்படியெல்லாம் செய்யாமல் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் செய்யுங்க. ஸ்பாட் ட்ரேடிங்கையும் அவன் சொல்லலான்னு சொல்லி சிக்னல் வாங்கி செய்யாதீங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, சிக்னல் தெரியுங்களான்னு. அடுத்தவன் சிக்னலை நம்பாதீங்க. நீங்கள் உங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சி ஓன் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஓகே, ஓன் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் எல்லாம் அனலைசிஸ் பண்ண பிறகு நீங்கள் மெனுவலாக கூட ட்ரேட் எடுக்கலாம். அப்படி நீங்கள் பொட்ஸில் கனெக்ட் பண்ணி கூட ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ட்ரேடிங் பொட்டுங்கிற பேரில் நிறைய பொன்சி ஸ்கீம் எல்லாத்தும் அப்படின்னா உங்களோட பணத்தை எங்கள்கிட்ட தாங்க, எங்கள்கிட்ட கம்பெனியால் நாங்கள் பயங்கரமான ட்ரேடர்ஸ் வச்சுருக்கோம், பயங்கரமான பொட்ஸ் வச்சுருக்கோம், அதை வச்சு உங்களோட பணத்தை பெருக்கி தருவோம் சொல்லி கூவி தெரியுவானால் அதெல்லாம் ஸ்கேம். ரியல் ட்ரேடிங் பொட்டுன்னு சொன்னால் உங்களோட பணம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் API மூலம் அந்த பொட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த பொட்டுக்கு நீங்கள் ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கீங்க, அப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். ஆனால் உங்களோட கேபிட்டல் உங்களோட சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். சரியான அதுதான் உண்மையான ட்ரேடிங் போர்ட். நீங்கள் போய் அடுத்தவன் சொல்கிறான் சொல்லி அடுத்தவன்கிட்ட பணம் கொடுத்து போட்டு ட்ரேடிங் போர்ட் செஞ்சேன், ட்ரேடிங் போர்ட்டில் காசு போட்டு கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்லாதீங்க. சில நேரம் ட்ரேடிங் போர்ட்ஸை பற்றி வீடியோ காட்டா கீழே வந்து MTFங்கிற பொட் ஒன்று இல்லை, நான் லொஸ்ட் ஆகிட்டேன். MTFங்கிற பொட் இல்லை கைஸ், MTFங்கிறது ஒரு ஸ்கேம், பிரமிட் ஸ்கீம், பொன்சி ஸ்கீம். அதை பற்றி எத்தனையோ அவேர்னஸ் நான் காய்ச்சிருக்கேன், எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏமாறுறதுக்கு முதல் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்ணு மூடிடுவாங்க. ஏமாறுறதுக்கு முதல் ஏமாந்ததுக்கு பிறகு தான் வந்துட்டு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வழி இல்லையான்ட்டு கேட்க வர வெக்கம் இல்லையா. ஸோ ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள், வேறு முட்டாள்தனமான வேலை ஒன்றும் செய்யாதீங்க. ஓகே, மேலே அதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேம் இருக்கு பாருங்கள், hbuconsultancy.com. இதுதான் எங்களோட வெப்சைட். இது தவிர வேறு எந்த விஷயத்துலையும் எந்த பேரோ எந்த பிராண்ட் நேமோ இருந்தால் அதை நம்பாதீங்க. hbuconsultancy.com மட்டும்தான் எங்களோட வெப்சைட். அதில் போனீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளஸ் அதில் வாட்ஸ்அப் டெலிகிராமை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.